10ன்னா 10 சொல்வேன். நல்லா தான் இருந்துச்சு. 9.3 ஆர் 9.4 கொடுக்கும். மதரோட லவ் பத்தி தான், அவங்களோட லவ் பத்தி நம்ம எப்படி நம்ம அவங்க இருக்கும்போது எப்படி பாக்குறோம், அவங்க இல்லாதப்போ அவங்களோட லவ் எப்படி தெரியுதுன்றத பத்தி தான் சொல்லியிருந்தாங்க. 4 ஸ்டோரியுமே பிளாஸ்டா இருந்துச்சு. ஆப்வியஸா பார்க்கலாம். ஒர்த் வாட்சிங் மூவி. ரொம்ப என்ஜாய் பண்றோம். ஏன்னா இந்த படத்துக்காக நாங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம். ஏன்னா டைரக்டர் பிரிட்டோ எங்களுக்கு ரொம்ப நீண்ட கால நண்பர், ஃப்ரெண்டு, மச்சான், எல்லாமே ப்ரொஃபஷ்னலியும் சரி பர்சனலியும் சரி. ஸோ அந்த படத்தை எப்படா தேட்டரில் பார்ப்போன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. இன்னைக்கு அது நிறைவேறிச்சு. நிறைய பேர் தேட்டரில் என்ஜாய் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் என் பக்கத்தில் இருக்கவங்கலாம் சில இடத்துலலாம் ரொம்ப நாள் கழிச்சு அழுதுட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்க. ஸோ அம்மாவை நேசிக்கிறவங்க, பிள்ளையை நேசிக்கிறவங்க, சென்டிமெண்ட்டில் ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நிறமாறு முறைகள் ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நிறைய பெரிய படங்கள்லாம் நம்ம தேட்டரில் போய் பார்ப்போம், எனக்கு தெரியும். ஒரு சில சின்ன படம் ஓடிடியில் ஓட்டி பார்த்துருவோம்னு நினச்சிடுவோம். அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் தேட்டரில் போயிட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் மாதிரி சின்ன படங்கள் வர இயக்குநர்களுக்கு, நடிகர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய லைஃபே கிடைக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ. மெசேஜ் தான், மதர் சென்டிமெண்ட் தான். மதர் எல்லாருக்குமே மதர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால மதர் இல்லாதவங்க ஃபீல் பண்ணுவாங்க, இருக்கிறவங்க கண்டுக்க மாட்டாங்க. அதனால எல்லாருமே இருக்கும்போது அம்மா அப்பா கண்டுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லாதப்ப ஃபீல் பண்றதை விட இருக்கும்போது அவங்களோட பாசத்தை உணருங்க அப்படின்ற மாதிரி படம் எடுத்துட்டு போறாங்க. நல்லா இருக்கு, பார்க்க சென்டிமெண்டா நல்லா தான் இருக்கு. படம் சீரியஸா சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. படம் பேஸ்ட் ஆன் மெயின் படத்தோட கரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதரோட ப்ரெசன்ட் வேல்யூ நமக்கு இப்போ என்னன்னு தெரியல. ஸோ அதை உணர்த்துற விதமாக படம் இருந்துச்சு. சீரியஸாக ஆந்தாலஜி மாதிரி எடுத்திருக்காங்க. 4 டிஃப்ரெண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃப்ளாஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மேபி ரொம்ப சினி எந்தூசியாஸ்டிக்காக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் மேபி தெரியலாம். ஏன்னா சில இடத்துல ரொம்ப வேகாக போகிற மாதிரியோ, இல்லை சில இடத்துல ஃப்ளாஷ்பேக் இருக்க வேண்டிய இடத்துல கலர் கிரேட்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரியோ, ஏன்னா ஃப்ளாஷ்பேக் எது இப்போ எது அப்படின்றத சரியாக சொல்கிற விதமாக இருக்கும். பட் சீரியஸாக படம் நல்லா எடுத்திருக்காங்க. எல்லாருமே டெபியூன்றதுனால நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம். அப்போ தான் மேலும் நிறையா புது டேரக்டர்ஸோ, புது மியூசிக் டேரக்டர்ஸோ வருவாங்க. மெயின்லி மியூசிக் அண்ட் பிஜிஎம்ஸ் எல்லாம் பக்காவாக ஒர்க் ஆகி ப்ரோ. கண்டிப்பாக எல்லாரும் ஒரு வாட்டி தியேட்டரில் பாருங்க. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக எல்லாருமே பார்த்துருந்தோம். எங்களோட ஃப்ரெண்ட் ஜீவன், அவங்களோட டேட் தான் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே பார்த்துருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாண்டியோட பார்ட் நல்லா இருந்துச்சு. சாங்கும் செம்ம ஹிட் ஆகும். ஹூக் ஸ்டெப்லாம் செம்மையா இருந்துச்சு. அப்புறம் இது ரொம்ப எமோஷனலா இருக்கு, ரொம்ப நல்லாவே இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலி மியூசிக்லாம் ரொம்ப செம்மையா இருந்துச்சு. டான்ஸும் செம்மையா இருந்துச்சு. கோரியோகிராஃபி எல்லாமே கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்காக தான் இருந்துச்சு. எல்லாருக்கும் அந்த லைஃப்ல நடக்கிற அந்த இன்சிடென்ட்டை தான் அவங்க ஸ்டோரியா எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. லாஸ்ட்ல சாண்டி மாஸ்டர் ஒரு ஸ்டோரி பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப பிடிச்சி டான்ஸ். அது ரொம்ப எமோஷனலா ஹார்ட் டச்சிங் ஆச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாலும் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த காமெடின்னு அவ்வளோ பெருசா இல்லை, ஆனாலும் படம் நல்லா இருக்கு. போர் அடிக்காம நல்லா கொண்டு போறாங்க. ஹீஸ் ஆல் எல்லா இதுலயும் அவர் பெட்டரா தானே இருக்காரு. அது ஆக்டிங்னு இல்ல. யா கம்ப்ளீட்டா அவரோட கேரக்டர் ஒரு இந்த படத்துல அவர் ஹீஸ் லைக் எ கிட். ரொம்ப ஒரு ஸ்வீட் பர்சனா இருக்காரு. ஸ்டோரி லைன் இஸ் ஆல் அபவுட் அம்மாவோட லவ் பத்தி தான். நம்ம எப்படி வேல்யூ பண்றோம்ன்றத பொறுத்து இருக்கு. ஒருத்தவங்களோட பிரசன்ஸ் இல்லாதப்போ நம்ம எப்படி அவங்கள வேல்யூ பண்றோம், அண்ட் பிரசன்ஸ் இருக்கும்போது எப்படி வேல்யூ பண்றோம். நிறைய படத்துல அம்மா சென்டிமெண்ட்ன்றத பாத்துறோம். இது டிஃபரண்டா எந்த அளவுக்கு இருக்கு? அதுல ஒரு செக்டர்ல தானே அம்மா லவ் காமிப்பாங்க. இந்த படம் ஃபுல்லாவே அம்மா லவ் பத்தி தான். எந்த ஸ்டோரி லைன் கண்கலங்கற மாதிரி இருக்கு? சாண்டி மாஸ்டர் அண்ட் பாரதி ராஜா சார். அதுல நடுவுல ஒரு சாங் ஒரு சாண்டி மாஸ்டர் ஆடி இருப்பாரு. மேகின்னு சொல்லிட்டு செம்மையா இருந்துச்சு. அவரோட நடிப்பு ரொம்ப ரியலா இருந்துச்சு. அது ரொம்ப செம்மையா இருந்துச்சு. ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. நமக்கே நடக்கிற இன்சிடென்ட் மாதிரி இருந்துச்சு. சாண்டி மாஸ்டர் வந்தார். அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருந்தது. சாண்டியோட நல்லா இருந்துச்சு. ரியோட நியூ டைப் ஆஃப் ஆக்டிங் அண்ட் நியூ ஜானர். தட்ஸ் ஓவரால் குட். யோகி பாபு தான் ஸ்டோரி சொல்ற மாதிரி வரும். ஆமா. அவரோட போர்ஷன்ல காமெடியும் கலந்துருக்கு, எமோஷனலும் இருக்கு. எமோஷனல் இடத்துல கொஞ்சம் காமெடியும் பண்றாரு. ரொம்ப சந்தோஷம். எனக்கு எல்லா ஸ்டோரியும் நல்லா தான் இருந்தது. ஆனா பாரதி ராஜா சாரும் வடிவகரசி மேமும் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்துச்சு.